ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. மனிதர்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியுமா? சிலருக்கு அந்த விதமான கேள்விகள் வரும்போது சத்திய வேதாகமம் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். லாசருவை எழுப்புவதற்காக கல்லறையின் அருகிலே வந்திருக்கிறார். கல்லறையை திறக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மேலே ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் கேட்கும்போது, மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அருமையானவர்களே, இந்த லாசரு பாவிகளாகிய நமக்கு ஒரு உவமையாக இருக்கிறார். 4 நாளாகி போன நாறிப்போன லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடே எழுப்பினார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளிடம் சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசரு உயிரோடு வெளியே வந்தான். நம்முடைய ஜீவியத்திலே பாவத்தினாலே தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனவர்களாய், தேவ மகிமையை இழந்தவர்களாய், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்தவர்களாய் இருக்கும்போது, அந்த துர்நாற்றம் அடித்த நிலைமையிலும் கூட தேவன் பாவ மனிதர்களாகிய நம்மை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிற நம்மை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். ஆன்மீக நிலையிலே மரித்து போய் இருக்கிற நம்மை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், மரித்து எத்தனை நாட்களாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து பாவத்தின் நிமித்தமாக துரத்தப்பட்ட மனிதன், தேவ சமூகத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட மனிதன், இன்றைக்கு தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக, தேவனுடைய மகிமையை காணும்படியாக ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். தெய்வம் தாமே இந்த உலகத்தில் இறங்கி வந்து பாவமில்லாத மனுஷனாக ஜீவித்து மனு குலத்திற்கு வரவேண்டிய நீதியான தேவனுடைய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை, சமாதானத்தை, விடுதலை உண்டாக்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சாத் 100க்கு 100 அவர் தெய்வமாக இருக்கிறார். தெய்வம் எனக்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்தவர்களில் அவர் முதற்பலனானவர். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற எல்லாரும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அவரோடு கூட நித்தியம் நித்தியம் வாழுவார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சத்திய வேதம் தெளிவாய் அறிவிக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் அந்த அழைப்பு வருகிறது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், பாவத்தின் தண்டனையாகிய நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற மனிதர்கள், அதிலிருந்து தப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதின் மூலமாய், அவரை விசுவாசிப்பதின் மூலமாய் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவன் தாமே அந்த பாக்கியத்தை உங்களுக்கு அருள்வாராக. ஆமேன். நன்றி.